ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் கண்டென்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெருசாக கண்டென்ட் எதுவும் இல்லை. ஆனால் அந்த பாட்காஸ்ட் சீரிஸில் செகண்ட் எபிசோட கண்டினியூ பண்ணலாம் தான் வந்திருக்கேன். நான் ஹெட்ஃபோன்ஸே மாட்டியிருக்கேன். யாரும் வீடியோ பார்த்து எதுவும் கமெண்ட் போடுறதில்ல, கேட்கறதில்ல. இருக்கிறதே 150 பேர் தான். இப்போ ரீசெண்டாக தான் நம்ம 150 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கோம். ஸோ அது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. ஏன்னா இந்த சேனலில் 110 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாள் இருந்தது. 2019 டைம்ஸ் தான் ஆரம்பிச்சிருப்போம் அந்த சேனலில். சும்மா ஒன்றே வீடியோ போட்டோம், அப்புறம் நாங்களே ட்ராப் அவுட் பண்ணிட்டோம் ஓடல தண்டோன்னு. சரி, இப்போ நான் ரீசெண்டாக வந்து 10th போர்டு எக்ஸாம் முடிச்சிருந்தேன். அப்போ நான் லாங் லீவாக இருந்து சரி அப்போ நான் இதே கேம் விளாடுறேன். அப்போ சரி அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வீடியோவை போடலாமே தான் போட ஸ்டார்ட் பண்ணேன். நான் எடுக்கும்போது 110 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. சேனலில் ஒரு 40 சப்ஸ்கிரைபர் ஏற்றுறதுக்கே எவ்வளோ நாள் ஆகிடுச்சு. அப்புறம் வருஷம் முடிய போகுது. இன்றைக்கி வந்து December 2. இங்கே சென்னையில் ஃபுல்லாக மழை லீவ் விட்ருக்காங்க. நாளைக்கு லீவ் விடுவாங்களான்னு தெரியல. லீவ் விட்டால் ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அதேமாரி இப்போ வேறு என்ன கண்டென்ட் இல்லாமல் தான் ஆரம்பித்தா ரேண்டமாக பேசுவோன்னு. எப்போ சொல்லாமல் அதான் ரேண்டம்னு வச்சோம். சும்மா ஜாலியாக தான் வீடியோ போடுறேன் நான். எதுவும் பெருசாக கண்டென்ட்டு வச்சு பேசுகிற அளவுக்கு எதுவும் இல்லை. பின்னாடி அந்த பேராஷூட் தேங்காய் எண்ணெய் பாட்டிலாம் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கொஞ்சம் நான் பேக்ரவுண்ட் ப்ளர் பண்ணி கூட போட்டுடுறேன், அதுதான் பெட்டரு. இந்த மைக் குவாலிட்டி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வேறு, முன்னாடி நான் யூஸ் பண்ண ஹெட்ஃபோன்ஸ் வேறு. ஸோ அதுதான் வேறு கண்டென்ட்டில் சும்மா ஜாலியாக தான் பண்ணேன். அதேமாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸை காமிச்சு வீடியோ போட்டிருக்கேன். டெய்லி வாழ்க்கையை பற்றினாலும் இந்த வீடியோவில் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி பேசலாம். டெய்லி நம்மளே ஒரு மாதிரி மிஷின் மாதிரி தான் ஓடிட்டுருக்கோம். வாரத்தில் 6 நாள் ஸ்கூல் வச்சிடுறாங்க. சாட்டர்டேஸ்லேயும் தேர்ட் சாட்டர்டே மட்டும் தான் லீவ் விட்றாங்க, மற்ற நாள் லீவ் விட மாட்டேங்கிறாங்க. சரி, இந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம். அதே மாதிரி தான் சண்டே ஒரு நாள் தான் கேப் கிடைக்குது. நான் அன்றைக்கி ஒரு மாதிரி ரொம்ப நெக் டு நெக்காக ஒர்க் இருக்குது. அப்படியே டைம் வேஸ்ட் ஆகிடுது. இப்படி தான் பேசுவேன். நிறையலாம் நான் ஃபோன் பார்த்து தான் வேஸ்ட் பண்ணுறேன், எனக்கே தெரியுது. அதேமாதிரி தான் ஒரு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எழுதுறேன், ஒரு 5 நிமிஷம் ஃபோன் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு படிக்கலாம். அது அப்படியே 10 நிமிஷம் 15 நிமிஷம். இப்போ 4 மணிக்கு சரி 4:05 4:10 வச்சிடலாம்னு எடுக்கிறோம். சரி 4:10 4:15 ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டோம்னா சரி 4:20 அப்படி வச்சு அப்படியே போய் கட்சி 5 மணிக்கிட்ட ஆகிடுது ஃபோனை வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி டைமில் தான் நான் இப்போ ஒன்று ரீசெண்டாக கண்டுபிடிச்சேன். இப்போ தான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிப்பு இல்லை, ஒரு டெக்னிக் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோன் பார்த்துட்டு திரும்ப படிக்கவும் உங்களுக்கு இது இல்லை, ஃபோன் பார்க்கவும் இது இல்லை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி அந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி என்ன வீக் ஃபுல்லாகவோ ஒரு நாள் ஃபுல்லாவா ஐயோ சரி ஏதோ கொஞ்ச நேரம் அப்படி தான் ஒரு வீக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி எனக்கு கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து இந்த ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ டைமிங் மாறிடுச்சு. எனக்கு ஒரு கிளாஸ் வேறு இருக்குது. அதை தவிர்த்து இந்த ஸ்பெஷல் கிளாஸ் வச்சதுனால ஃபுல் இது கொலாப்ஸ் ஆகி ஒரு வாரம் என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி எதை பண்ணாலும் போர் அடிக்குதுன்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஒரு வாரம் இல்லை, ஒரு நாளோ 2 நாளோ இருக்கும் கரெக்ட். இப்போ தான் ஞாபகம் வந்து. ஸோ அதனால் அது அப்போ இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அது என்னென்னா, உங்களுக்கு எது அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் ஒரு நல்ல பாட்டு போட்டு ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேட் மாதிரி பண்ணி உங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு லிஸ்ட்லேயும் நீங்கள் நோட் பண்ணிட்டே வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ரெகுலர் ஹேபிட்ஸ்லாம் ஒரு ஆப்பில் நோட் பண்ணினே வரேன். அதில் வந்து நோட் பண்ணின்னு வந்தேன், இப்போ நோட் பண்ணதில்லை. அதில் வந்து உங்கள் ரெகுலர் ஹேபிட்ஸ் ஸ்ட்ரீக் காமிங்க, இவ்வளோ நாளாக பண்ணுறீங்க, இவ்வளோ நாள் இந்த ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீக்கு பிரேக் ஆகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம அதை பண்ணுவோம். அதனால தான் நிறைய பேர் நோட் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த இதுக்கு சொல்ல நோட் பண்ணி வச்சா உங்களுக்கு கிளியராக என்னென்ன பண்ணணுன்றது தெரியும். நீங்கள் எப்போ பண்ணணும் நோட் பண்ணினா இன்னும் உங்களுக்கு பெட்டர். ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் ஒர்க்கை. இந்த இது ஃபஸ்ட் பண்ணணும், இது செகண்ட் பண்ணணும். ஆனால் இதெல்லாம் நல்லா பேசுவேன், நான் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டால் பதில் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணிடுவேன், பண்ண பிடிக்காது. ஆனால் இப்போ தான் அந்த இது கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பண்ணி பாட்டு போட்டுவேன், மெடிடேட் பண்ண மாட்டேன், வேலையும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை. நாளைக்கு லீவ் விடுவாங்களான்னு தெரில. அதை எதிர்பார்த்து இன்றைக்கி பண்ண வேண்டிய வேலையெல்லாம் விட்டுறவேணான்னு ஆரம்பித்து சரி வீடியோ போடலான்னு டிஸ்ட்ராக்ட் ஆகி உட்காந்துருக்கேன். இப்போ டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, பட் எனிவே பண்ண வேண்டியது ஒன்று, பண்ணுறது ஒன்றும் இல்லை. எதுக்கு வந்தவங்க இது தெரியாமல் ஒன்று பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. சரி, இந்த மாதிரி vlog பார்க்கலாமான்றது சொல்லுங்கள். இதுக்கப்புறம் உங்கள் ஒப்பீனியன்ஸ் அபவுட் இந்த வீடியோவை பற்றி உங்கள் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கள். அதான் ஒரு 5 நிமிஷம் தான் வருது. இதுவே கட் பண்ணி எவ்வளோ நேரத்தில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு தெரியாது, என்றைக்கு அப்லோட் பண்ணணும்னு தெரியாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ சொன்ன மாதிரி 2 December 2025. நான் இது ஏறியும் சொல்லிக்கிறேன். நான் அப்லோட் பண்ணி எவ்வளோ வருஷம் கழிச்சு யார் பார்ப்பீங்களோ
பார்க்காமே கூட போகலாம், நான் வீடியோ தூக்கலாம், என்ன நடக்குன்றது நம்ம கையில் இல்லை. சரி, இப்படியே பேசினது டைம் ஆயிரும். நான் போய் என் வேலையை பார்க்குறேன். பை பை.